வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக மத்திய 3ஆம் பகுதி கழக செயலாளர் ஜெயம் ஏபி ஜெயபாண்டி தலைமையில் எல்லிஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக உறுப்பினர் அட்டைகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ வழங்கினர். இந்நிகழ்வில் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, MS பாண்டியன், அண்ணாதுரை, பா. குமார், சக்தி மோகன், சக்தி விநாயகர் பாண்டியன், MSK மல்லன், VPR செல்வகுமார், MG ராமச்சந்திரன், மார்க்கெட் செந்தில்குமார், கார்னர் பாஸ்கர், பாவலர் ராமச்சந்திரன், குமுதா, ஜெகஜோதி, இந்திரா, மலர்விழி, திடீர்நகர் பாலா, சிவா, ஜான்சன், விலாங்குடி முத்துமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். கடமை பண்ணா, பணம் வாங்கி மோசடி செஞ்சான், வேலை வாங்கி தர மோசடி செஞ்சான். இந்த செய்தி தான் வருது. இன்னைக்கு பிஜேபி தலைவர்களே, இந்த கட்சியில என்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய மானம் கப்பலேறி விட்டது. அந்த அளவுக்கு மோசமாக இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபியில இந்த ரவுடிகள்லாம் என்ன செய்யறான், ஒன்னும் பாதுகாப்புக்காக ஆளுங்கட்சிக்கு போயிடலாம். இந்த தலைமை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். அதுல யார் வேணா மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், அதுல தலைவர் தான் மெயின், மற்ற எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதுல பல பிரிவு போட்டு இப்படி போடுறதுனால ஒரு பதவியை வாங்கி வச்சுக்கிட்டு அட்டையை வச்சுக்கிட்டு அவன் பூந்துள்ளாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். விலைவாசியெல்லாம் ஏறிச்சா ஏறலையாமா? விலைவாசியெல்லாம் குறைஞ்சிருச்சா? அரிசியெல்லாம் குறைஞ்சிருச்சுட்டாங்க. 20 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. பொன்னி அரிசியெல்லாம் 70 ரூபாயா? 2021 40 ரூபா 45 ரூபாய்க்கு அருமையான அரிசி வாங்கணும். 40 ரூபாய்க்கு மேல போகணும். இன்னைக்கு அதே அரிசி 60 ரூபாய் 70 ரூபாய். துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகு எல்லாமே நாச்சில எல்லாமே ஏறி போச்சு. எல்லா விலைவாசியும் ஏறி. இரண்டாவது என்னன்னா, இந்த ஆட்சியில பணப்புழக்கம் இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எல்லா கம்பெனியும் மூடுறாங்க. 3 கரண்ட் கட்டணத்தை கூட்டினா, மின் கட்டணத்தை கூட்டினா அதுக்கு பீக் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. பீக் ஹவர்ஸ் போடும்போது அதை பல மடங்கு அவங்க கட்டணம் கட்ட வேண்டியது. அவங்க வேலை எப்ப பார்ப்பாங்களோ வித்ததுனால்தான் விலைவாசி கட்டுக்குள் வைக்கும். இது மாதிரி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா? ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை சொல்லுங்க. இன்னைக்கு அரிசி விலை கூடியிருக்கு, பருப்பு விலை கூடியிருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, ரேஷன் கடைலாம் தங்கு கடைன்னு எல்லா பொருளும் கொடுத்தமா இல்லையா? நம்ம 10 ஆண்டுகள் அரிசி தரமாக இருக்கு. அரிசி எங்கேயாச்சும்
ஒரு மோசமான அரிசி போடுறாங்க, ஒரு நாள்பட்ட அரிசி கொடுக்குறாங்க, இல்ல கருக்கா விழுந்துருச்சு அப்படின்னு தகவல் வந்ததுனால